மகிழ்ச்சி எஃப்எம் யூடியூப் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்மையில் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களை சந்தித்த போது மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா அவர்கள் எழுதிய நபிகளாரின் சமூக உறவு என்கிற புத்தகத்தை எனக்கு தந்தார்கள். அந்த புத்தகத்தை படித்துவிட்டு தோழர் மகேந்திரன் அவர்களிடத்திலே அதை பற்றி பேசிக்கொண்டிருந்த போது, தோழர், இதை ஒரு காணொளியாக நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நபிகளாரினுடைய போதனைகளும் அந்த புத்தகத்தில் அவர் பிற மதத்தை சார்ந்தவர்களுடன் எந்த அளவுக்கு ஒரு உறவுகளை பேணி வந்தார் என்பதையும் விரிவாக தெரிந்து கொள்ள முடிந்தது. நபிகளார் அவர்கள் மக்காவிலே இருந்து மதினாவிற்கு சென்று மதினாவில் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சியை நிறுவியதற்கு பிறகு அங்கு பிற மதத்தை சார்ந்தவர்களிடம், யூதர்களிடத்திலும் கிறிஸ்துவர்களிடத்திலும், அதுவரை மக்காவில் சிலை வணக்கத்தை கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலும், இறைனம் எந்த மதத்தையும் சாராதவர்களிடத்திலும் அவர் எந்த அளவுக்கு அவருடைய உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை இந்த புத்தகம் விரிவாக பேசுகிறது. நபிகளார் அவர்கள் பிறந்தபோதே அவரோடு சோகமும் சேர்ந்தே பிறந்தது. அதை ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று கூட சொல்லலாம். நபிகளார் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு பிறந்து 6 மாதத்திற்கு பிறகு அவருடைய தாயும் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவருடைய பாட்டனாரிடத்திலே வளருகிறார். பாட்டனாரும் இறந்ததற்கு பிறகு அவருடைய தந்தையின் சகோதரர் அபுதாலிப் அவர்தான் நபிகளாரை வளர்க்கிறார். அப்பொழுது அந்த காலகட்டம் மக்காவில் சிலை வணக்கம்தான் பெரும்பான்மையான மக்கள் சிலையை வணங்கி வந்தார்கள். ஆனால் நபிகளிடத்திலே அந்த சிலை வணக்கத்தின் மீது அவருக்கு ஒரு நாட்டம் இல்லை, அதை அவர் பின்பற்றவில்லை. அப்பொழுது மக்காவில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மலையின் உச்சியில் சிரா குகையில் அவர் தனித்து இறைவனோடு ஒன்றித்து தியானிப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் தியானித்திருக்கிற போது வானதூதர் ஜிப்ரீல் வந்து நபிகளாரிடம் ஓதுவீராக என்று சொல்லுகிறார். நபிகள் எனக்கு ஓதத் தெரியாது என்கிறார். மீண்டும் ஜிப்ரீல் ஓதுவீராக என்று சொல்லுகிறார். மறுபடியும் நபிகளார் எனக்கு ஓதத் தெரியாது என்றபோது ஜிப்ரீல் நபிகளார் களைப்பு ஏற்படுகிற விதத்தில் அவரை கட்டி அணைத்து ஓதுவீராக என்று 3வது முறையும் சொன்னபோது நபிகள் 3வது முறையும் எனக்கு ஓதத் தெரியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஜிப்ரீல் யாவற்றையும் படைத்த இறைவனின் பெயரால் ஓதுவீராக, இறைவன் மிகப்பெரிய கொடையாளி, எழுதுகோலை கொண்டு அவனே கற்றுக் கொடுக்கிறான், மனிதனுக்கு தெரியாத பலவற்றை இறைவன் கற்றுக் கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு குரானின் முதல் 5 வசனங்களை ஜிப்ரீல் சொல்லுகிறார். குரான் எழுதப்பட்டதல்ல, அது அருளப்பட்டது. இப்படி அந்த சிரா குகையில் நடந்ததற்கு பிறகு அவர் வீட்டுக்கு வருகிற போது அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஒரு வகையான ஒரு பதட்டமும் ஒரு அச்சமும் நிறைந்தவராக வருகிறார். வீட்டுக்கு வந்தவுடன் மனைவி கதீஜியாவிடம் அந்த போர்வையை எடுத்து எனக்கு போர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அங்கு நடந்தவற்றை மனைவியிடம் சொல்லிவிட்டு எனக்கு அச்சமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று நபிகள் சொன்னபோது மனைவி கதீஜா, நீங்கள் ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லி அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு நபிகளாரை
கதீஜியா தன்னுடைய தந்தை வழி உறவினர் வராகாஃபின் நௌஃபல் அவரிடத்தில் அழைத்து செல்கிறார். அவர் விவிலியத்தை கற்று அறிந்த ஒரு அறிஞர். அது மட்டுமல்ல, அரபு ஹீப்ரு மொழியில் புலமையும் பாண்டித்யமும் பெற்றவர். அவரிடத்தில் நபிகள் நடந்தவற்றை சொல்லுகிற போது அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இது மூசாவுக்கு அருளப்பட்டது தான். இது மூசா என்றால் இயேசு, அவருக்கு அருளப்பட்டது தான் என்று சொல்லிவிட்டு, ஏன்னா அந்த வராகாஃபின் நோஃபல் அவருக்கு கண்ணு தெரியாது, அவர் வயதானவர், கண் பார்வை இல்லை. அப்பொழுது இப்படி சொல்லிவிட்டு, நான் இளைஞனாக இல்லையே இந்த நேரத்தில் என்று அவர் வருத்தத்தையும் சொல்லிவிட்டு, நீங்கள் உன்னுடைய மக்களால் நகரத்தில் இருந்து நீங்கள் வெளியேறுகிற போது நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அதுவரை நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது நபிகள் சொல்லுவார், என் மக்கள் என் நகரத்தில் இருந்து என்னை விரட்டி விடுவார்களா, என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்கிற போது, இப்படி இறை பரப்புரையை செய்கிற எல்லோரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்தித்துதானே தீர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அவர் நபிகளார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வருவதற்கு முன் அவர் இறந்து விடுகிறார். இதில் என்ன செய்தி என்றால், இறை தூதராக நபிகள் ஆனதற்கு பிறகு முதலில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு யாரிடம் அவர் சொல்லுகிறார் என்றால், ஒரு கிறிஸ்துவ அறிஞரிடத்தில் தான் அவர் சொல்லுகிறார். நபிகளாரின் தந்தையின் சகோதரர் அபுதாலிப், அவர் தான் நபிகளாரை வளர்க்கிறார். அந்த அபுதாலிப் அவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சிலை வணக்கத்தை ஈடுபட்டவர். நபிகளை இஸ்லாத்தினுடைய பரப்புரையை செய்கிறார். மக்காவில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை குறைவு. மதினாவிற்கு வந்த பிறகு மதினாவில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் நபிகளார் இஸ்லாத்தினுடைய பரப்புரையை செய்கிற போது சிலை வணக்கத்திற்கு எதிராக அவர் பரப்புரையை செய்கிறார் என்று அந்த மக்காவில் இருக்கிற குறைஷிகள் அவர் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அபுதாலிப்பிடம் சொல்லுகிறார், நபிகளை பரப்புரை செய்வதை நிறுத்தச் சொல்லுங்கள், இல்லை என்றால் நீங்களும் அவரோடு சேர்ந்து எங்களுக்கு பகையாளியாக ஆகிவிடுவீர்கள் என்று கொஞ்சம் மிரட்டுகிற துணியிலேயே அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கட்டத்தில் அபுதாலிப் அவர்கள் நபிகளாருக்கு துணையாகவே இருக்கிறார். அப்பொழுது நபிகள் சொல்லுவார், இறைவனுடைய ஆணை இது, ஒரு கையில் சந்திரனும் ஒரு கையில் சூரியனும் கொடுத்தாலும் என்னுடைய பரப்புரையை நான் நிறுத்த மாட்டேன். இதில் வெற்றி பெறுகிற வரை, இல்லையில் என் மூச்சு அடங்குகிற வரை நான் இந்த பரப்புரையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று அவர் உறுதியாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு, மதினாவின் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அங்கு வாழ்கிற கிறிஸ்துவர்கள், யூதர்கள், சிலை வணக்கத்தை கடைபிடிக்கிறவர்கள், எந்த மதத்தையும் சாராதவர்கள், இவர்களுக்கும் சம உரிமையை கொடுத்து நபிகளார் அவர்களை அரவணைத்து நடத்தி செல்கிறார்கள். அவரவர்கள் வழிபாட்டு உரிமையை அவரவர்கள் கடைபிடிக்கலாம் என்கிற ஒரு உரிமையை அவர்களுக்கு தந்தார்கள். அதற்கு பிறகு நபித்தோழர்களுடைய உமர், கலிஃபா உமர், அவருடைய ஆட்சியில் இந்த புத்தகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு மதச்சார்பற்ற நாடுகள் எல்லோரும், இந்தியா முதற்கொண்டு அல்லது இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் சரி, பின்பற்றக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஜெருசலம் கிழக்கு ரோம பகுதியில் இருக்கிறது. ஆண்டு கொண்டிருந்தவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் ஜெருசலத்தை உமரிடம் கொடுப்பதற்கு சம்மதிக்கிறார். ஆனால் உமர் நேராக இங்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற போது உமர் அங்கு செல்கிறார். அப்பொழுது அந்த தேவாலயத்தில் அந்த மன்னரும் உமரும் பேசிக்கொண்டு வருகிற போது உமருக்கு தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த தேவாலயத்தில் நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்று சொன்னபோது உமர் அதை மறுத்து விடுகிறார்.
ஏன் மறுத்து விடுகிறார் என்று உமர் காரணத்தை சொல்லுகிற போது எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, எவ்வளவு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு பிற மதத்தினுடைய புனித தலத்தை உமர் மதித்தார், நபித்தோழர் உமர் மதித்தார் என்பதை நாம் இதை பார்க்க முடிகிறது. ஏன் மறுத்தார் என்றால், நாளைக்கு எதிர்காலத்தில் வருகிற முஸ்லிம்கள் எங்களுடைய உமர், கலிஃபா உமர் தொழுகை நடத்திய இடம் என்று சொல்லி அவர்கள் உரிமை கொண்டாடிவிடக்கூடாது. அப்படி உரிமை கொண்டாடிவிட்டால் கிறிஸ்துவர்கள் புனிதமாக மதிக்கிற இந்த தேவாலயம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும். அதன் காரணமாகத்தான் நான் இங்கே தொழுகை நடத்த நான் விரும்பவில்லை என்று சொன்னார். எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை! இது எல்லா மதத்தினரும் இந்த நபிகளினுடைய போதனையையும் குரானில் இருக்கிற முக்கியமான செய்திகளையும் இது முஸ்லிம்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்பதல்ல, எல்லா மதத்தினரும் படிக்க வேண்டியது. நல்ல கருத்துக்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கின்ற ஒரு பக்குவத்தை பெற முடியும். அந்த வகையில் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. கடைசியாக இந்த புத்தகத்தில் நபிகளின் இறுதி பேருரை மிகவும் அற்புதமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதே போன்று நிறைய சம்பவங்கள். அபிசீனியாவுக்கு போனதும், அபிசீனியா என்பது இப்போது இருக்கிற எத்தியோப்பியா, இவர் நபி தோழர்கள் அங்கு போய் அடைக்கலமாக போனபோது அங்கு ஆட்சி செய்த மன்னர் ஒரு கிறிஸ்துவர். அவர்களிடத்திலே அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள், அந்த மக்களுக்கு, அந்த மன்னருக்கு எந்த பங்கமும் வராதவரை எப்படி வாழ்ந்தார்கள், சிறுபான்மையினராக இருந்த மக்காவில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், மதினாவில் பெரும்பான்மையான எண்ணிக்கையில் இருந்தபோதும் எப்படி பிற மதத்தை மதித்து வாழ்ந்தார்கள் என்கிற நிறைய செய்தி இந்த புத்தகத்தில் இருக்கிறது. படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தை தோழர் மகேந்திரன் அவர்கள் சொன்னதற்கு நான் ஒரு பெரிய அது சிறிய துளிகளை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைவாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.